ஐபிஎல் வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் நியரிங் டு த எண்ட் ஆஃப் த சீசன். ஒரு 3 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஆர்சிபி, ஜிடி அண்ட் பஞ்சாப். ஸோ இன்னும் ஒரு ஸ்பாட் இருக்கு குவாலிஃபிகேஷனுக்கு. ஸோ அது வந்து வருஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் இயர் தான் அந்த பீக்னு நினைச்சேன். இந்த வருஷம் வேற மாதிரி ஃபேவரட் டீம். ஆமா, என் ஃபேவரட் டீம் சென்னையில, பட் ஸ்டில் உங்க மூஞ்சு புன்னகையே தெரியுது, உங்க ஆளுங்க உள்ள இருக்காங்க போல இருக்கு ஃபால்டன்ஸ். எங்களுக்கே ஒரு டவுட்ல தான் ப்ரோ இருக்கு, என்ன வருவாங்களா மாட்டாங்களானே தெரியல, அந்த மாதிரி போகுது. இந்த சீசனோட பியூட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டீம்ஸ் தான் இப்ப டாப்ல இருக்காங்க. அதுதான் ஜிடி ஓரளவுக்கு நம்ம ஆப்ஷன்ல இருந்திருக்கும், பட் பஞ்சாப் அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் வந்து 300 அடிப்பான்னு சொன்ன சன்ரைஸ் 300 சொல்லிட்டே இருந்தாங்க. சோ சன்ரைசர்ஸ் அதெல்லாம் வந்து ஓவர் ஹைப்லாம் சீனே. சன்ரைசர்ஸ், ஜிடி, ஆஃப் கோர்ஸ் சிஎஸ்கே, அண்ட் தென் பஞ்சாப் நான் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு கான்வர்சேஷன்ல. லக்கிலி ஒரு 2 பேர் உள்ள வந்துட்டாங்க, பஞ்சாப் அண்ட் பஞ்சாப் அண்ட் ஜிடி. சன்ரைசர்ஸ் பீக் ஏத்தவ நானும் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன், சொன்னாங்க. சிஎஸ்கே சொல்லவே வேணாம். சோ அத பத்தி வேணாம், விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃபோர்த் ஸ்பாட் யார் ஃபில் பண்ணுவா? டிசியா, எம்ஐயா, எல்எஸ்ஜியா? ஸோ எல்எஸ்ஜி இன்னைக்கு மேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா மாட்டிக்கினாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோர் ஆக்சுவலா அது. ஸோ பிலோ பார்ன்னு தான் தோணுது, கன்சிடரிங் எனக்கு சன்ரைசர்ஸ்க்கு ஃபார்ம்ல. ஆனா டிராவிஸ் ஹெட் விளையாடல. ஸோ ஜிடி வந்து லைக் டூ ஆர் டை ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ அகைன் ஜிடி மேல எல்எஸ்ஜில பெரிய ஓப் இல்ல. எல்எஸ்ஜி ஐ திங்க் 3 out of 3 அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நாட் ராங். ஸோ மோரோவர் அவங்களுக்கு ரன் ரேட் வந்து ரொம்ப பெருசா வேணும், அப்பதான் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பெருசா வேணும். அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ இல்லன்ற மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். ஸோ அது என்னன்னே தெரியல. எல்எஸ்ஜி அடி வாங்க போறாரு. எல்எஸ்ஜி டவுட் தான். ஐ திங்க் வீல் ரைட் ஆஃப் இட். ஸோ ரிமைனிங் டீம்ஸ் பாத்தீங்கன்னா டெல்லி அண்ட் தென் மும்பை. ஆமா. ஸோ டெல்லியில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா நேற்று மேட்ச்லாம் நல்லா போச்சு, பட் ஸ்டார்க்கை ரொம்ப மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு பவுலிங் வீக் லிங்க் ஆன மாதிரி இருக்கா? கரெக்ட், ஸ்டார்க்கு மிஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் முகேஷ் டிராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று. ஆக்சுவலி நல்ல ஒரு டெத் பவுலர் முகேஷ், நட்ராஜன் டெத் பவுலர். பிளஸ் நைட் நிறைய ஒரு தேவையில்லாத டைம்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. நட்ராஜன் பாத்தீங்கன்னா வந்து லைக் பவர் பிளே பவுலரே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்தது கிடையாது, லைக் ஹைதராபாத்லயும் நான் பார்த்தது கிடையாது. எக்ஸாக்ட்லி ஒரு மிடில் ஓவர் தான், சாரி டெத் ஓவர் தான் நல்லா போடுவார். லைக் யாக்கர்ஸ், கட்டர்ஸ் எல்லாம் போடுவாரு. சோ அவரு கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அவங்க நிறைய விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியலையே, ஜிடியோட ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியலன்னும் போது குல்தீப் யாதவ் எவ்வளவோ. நீங்க பாத்தீங்கன்னா ஜிடி வந்து லைக் அவங்க விக்கெட் உருவாங்கனானே டவுட் தான். நீங்க சாய் சுதர்ஷன் ஹார்ட்லி 1 or 2 times தான் அவுட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். மாற்றம் சரியா தெரியல. ஒரு வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்காங்க சாய் சுதர்ஷன். கன்சிடரிங் கில் ஒரு செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுது. கில் ஒரு ப்ராப்பர் கேப்டனா பிஹேவ் பண்றது. அடி நான் நிக்கிறேன், சோ நீ அடி, பின்னாடி வந்தா பட்லர் தான், அவருக்கும் நான் நிக்கிறேன், நான் பால் டு பால் அடிக்கிறேன். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போச்சு. பிளஸ் பாத்தீங்கன்னா ஜிடி ஸ்டார் ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் தான். சோ அப்படி இருக்கப்போ வந்து நீங்க அவங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. 3 பேருமே கன்னுமா இருக்காங்க. ஃபாலோட் பை முடிச்சு தேவாத்தியா அப்படி இப்படின்னு. சோ ஜிடி எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இப்போ அவங்க புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் மிஸ் பண்ணாங்க. சமீரா பவுலிங் போட்டார் எனக்கு. ஆக்சுவலி ஈஸோ பவர் பிளே பவுலர். அவருக்கு கடைசியில போட்டு நட்ராஜன் உள்ள கொண்டு வந்தது. சோ சமீரா வந்துட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டார்க் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்க்கோட ரோல் வந்து பண்ண முடியாது. ஸ்டார்க் மேட்சே பண்ண முடியாது. கன்சிடரிங் முஸ்தபிஸ் கூட நேத்து விளையாடுனான்னு நினைக்கிறேன். ஆமா, முஸ்தபிசுர் ரஹ்மானும் விளையாடினாங்க. பையன் வந்து சண்டே ஒரு மேட்ச் விளையாடுறான், சாட்டர்டே நைட் அவங்க சண்டே விளையாடுறான் ஒரு இடத்துல, திருப்பி டிராவல் பண்ணி நெக்ஸ்ட் வீக் திருப்பி இங்க வரான் ஜெட்லாக் எல்லாமே. சோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தப்பு பண்ணிட்டாங்க. அகைன் டிசிக்கு அடுத்து 2 மேட்ச் யாருக்கு பாத்தீங்கன்னா, சாரி என் லேப் முன்னாடி இருக்கு அதான் பாத்துட்டு இருக்கேன். ஜிடிக்கு சாரி டெல்லிக்கு 2 மேட்ச் பாத்தீங்கன்னா மும்பை பஞ்சாப் இருக்கு அவங்களுக்கு மேட்ச். சோ டூ ஆர் டை மேட்ச் 2 பேருக்கு அதுலயே ரிசல்ட் தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். ஆக்சுவலி மும்பை ஜெயிச்சாங்கன்னா அடுத்த ஒரு மேட்ச் தெரிஞ்சிரும். மும்பை டெல்லி தோத்துட்டாங்கன்னா லைக் அவங்க அடுத்த மேட்ச் கிளாஷ் ரன் ரேட் அதுன்னு போயிட்டு இருக்கும். சோ நெக்ஸ்ட் மேட்ச் டூ ஆர் டை மேட்ச் பிட்வீன் டெல்லி அண்ட் மும்பை. ஆமா, பிளஸ் நம்ம பாயிண்ட் டேபிள்ல பார்த்தாலுமே இப்போ ரன் ரேட்ன்ற ஒரு பிக்சர்ல வந்துச்சுன்னா மும்பை வந்து வே ஹெட்டா இருக்காங்க. எங்கேயோ இருக்காங்க அவங்க லைக் எவ்வளவு 1.1 அவங்க தான் டாப்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ்ல இருக்க. ஃபர்ஸ்ட் டீம் ஜிடியோட நல்லா வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ இந்த 3 டீம்ல நம்ம பாக்கும்போது ஒரு வாய்ப்பு வந்து கன்சிடரிங் த என்ஆர்ஆர் எம்ஐக்கு தான் அதிகமா இருக்கு. அண்ட் ஃபிக்சர்ஸுமே வந்துட்டு இப்போ எம்ஐடிசி எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன மாதிரி ஒரு டூ ஆர் டை மேட்ச். யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு சான்ஸ் அதிகம் அப்பர் ஹேண்ட்ல இருப்பீங்கன்ட்டு.
எனக்கு தெரிஞ்சு நெட் ரன் ரேட்ல முடிவு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா மும்பையோட அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கூட, அகைன் திருப்பி டெல்லியோட அடுத்த மேட்ச் பார்த்தாலும் லைக் அதுவுமே வந்து பஞ்சாப் கூட. ஸோ கன்சிடரிங் இப்போ மும்பை வின் பண்ணிட்டா கூட நெக்ஸ்ட் மேட்ச் டெல்லி அவுட் டு ஃபேஸ் பஞ்சாப். சேம் சைடு அகைன் மும்பை அவுட் டு ஃபேஸ் பஞ்சாப். மோர் ஓவர் வந்து தெரிஞ்சு பஞ்சாப் ஆல்சோ டிசைட் நினைக்கிறேன். பஞ்சாப் தான் வந்து டிசைட் பண்ணும் யார் பஞ்சாப் தான் டிசைடுன்னு நினைக்கிறேன். ஆமா, கன்சிடரிங் ரெண்டு பேருமே ஒவ்வொரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன். சோ நீங்க சொன்ன நெட் ரன் ரேட்ல வந்து கிளாஷ் ஆச்சுன்னா அகைன் டேபிள் எப்படினாலும் மாறலாம் உங்களுக்கு. ஆமா, பஞ்சாப் இருக்க பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து லைக் ஆல் ஆஃப் யூ நெவர் நோ 250 அடிச்சு கூட முடிக்கலாம். டெல்லி வந்து லைக் சேசஸ் ஃப்ளாப் பண்ணி எனிதிங் மே ஹேப்பன் 150 161 பண்ணா டிராஸ்டிக்கா ஏறிடும், ட்ரிப் ஆயிடும். சோ மும்பைக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நெட் ரன் ரேட்ல தான் டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். டிஸ்பைட் இந்த மாதிரி மழை எதுவும் வராம இருக்கணும். பிளஸ் ஆமா, இப்போ அது வேற வந்துட்டு இருக்கு. அக்ராஸ் தி கண்ட்ரி ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. ஆர்சிபி இருக்காங்களே, அத பத்தி நம்ம பேசவே இல்லையே. லைக் ஆர்சிபி வந்து குவாலிஃபைட்ல கியூ போட்டுட்டாங்களோ, வந்து கியூ போட்டாங்க ஆர்சிபிக்கு. ஆர்சிபி ஜிடி பஞ்சாப் 3 பேருக்கும் கியூ வந்துருச்சு. ஸோ அவங்க இப்போ அவங்களோட ரேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் 2ல தான் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி பஞ்சாப் தான் டிசைட் பண்ணணும்னு ஒன்று சொன்னோம். பஞ்சாபுக்கே வந்து இப்போ டாப் 2க்கு அவங்க ஜெயிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி சினாரியோ தான். கரெக்ட், பஞ்சாப் டாப் 2 ஜெயிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி விசஸ் மும்பை எலிமினேட்டர் ஆடுவாங்கன்னு தோணுது. எனக்கு அப்படி சொல்றீங்க? எனக்கு வந்து பஞ்சாப் அண்ட் எம்ஐ எலிமினேட்டர் ஆடுவாங்க அப்படின்றது தோணுது. ஓ, பஞ்சாப் தெரிஞ்சு கம்ஃபர்டபுளா போயிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு டீமுமே வந்து டூ ஆர் டை ஆர் டீம்ஸ் பிரஷர்ல இருக்காங்க. யாரும் பாத்தீங்கன்னா லைக் டெல்லி அண்ட் தென் மும்பை. கரெக்ட். ஆனா அவங்க சைட்ல இருந்து குவாலிஃபிகேஷன் போது அவங்களோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும் ரெண்டு டீமுக்குமேன்றேன் நான். எனக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்றது இவங்க போது ரொம்பவே இன்டென்சிஃபைடா தான் இருப்பாங்க ரெண்டு டீமுமே. பிளஸ் எம்ஐ பார்த்தோம்னா ரீசெண்ட் ஃபார்ம்ல இந்த ஜிடி மேட்ச் ஒன்று தான் தோத்துருந்தாங்க, மற்ற எல்லாமே ஜெயிச்சாங்க. அந்த ஜிடி மேட்ச்மே தெரியும்ல, மழைனால நின்று நடந்து அது ஒரு மாதிரி இட்ஸை பிட்ஸியா இருந்தது. போச்சு. யாருக்கு வேணா மார்ச் பிஃபோர் மார்ச் அகைன் ரிசீவ் அப்புறம் மார்ச் திருப்பி லாஸ்ட் 1 ஓவர்னும் போது கரெக்ட் அதுன்னு சொல்லி மார்ச். ஆனா பாத்தீங்கன்னா கன்சிடரிங் தி ஸ்குவாட் வந்து மும்பை வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க செல்லு. சோ யூசுவலி ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் மும்பை. எல்லா சிஎஸ்கே ஃபேனும் மும்பை வந்து பிடிக்காமலாம் சொல்லலாம் முடியாது. சோ அகைன் வெளியில வைக்க முடியாது. ஒரு பிரைடான ஒரு டீம்னு வெச்சுக்கோங்களேன். பிரைடான டீம் சும்மா அப்படின்னு சொல்லலாம், அம்பைஸ் அது இதுன்னு. பட் ஆனா இந்த வாட்டி செலக்ஷன் வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க மும்பை. எப்போ பும்ரா ஒரு செகண்ட் மேட்ச்க்கு அப்புறம் ஆட் ஆனாரோ அந்த டீம் ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கு. ஹர்திக் பாண்டியா வந்து லைக் விலகிட்டார் பவுலிங் போடுறது. போன மேட்ச் தோத்தது ஹர்திக் பாண்டியா கூட நான் சொல்லலாம். ஏன்னா ஒரு மேஜர் ஒரு ஓவர் ஐ திங்க் 7 to 8 எக்ஸ்ட்ராஸ் போட்டேன் ஒரு ஒன் பர்టిక్యులர் ஓவர் 6 ஓவர்ஸ் நினைக்கிறேன். நோ பால் ஒரு அதுதான் ஆக்சுவலா கேம் சேஞ்சிங். பிளஸ் கேம் சேஞ்சர் அதுவே என்ன ரீசன் ஆச்சுன்னா டெத்ல வந்து சஹருக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. தோனியே சஹருக்கு டெத்ல கொடுத்தது இல்ல. அந்த 1 ஓவருக்கு போது பாண்டியா வந்து முடிச்சிருவாங்க, 4 ஓவர்ல முடிச்சிருவான். 4 ஓவர் 3 போட்டுருவான், ஒரு பேலன்ஸ் தான் இருக்கும். பாண்டியா கடைசியா பவுலிங்கே போடல. ஐபிஎல் முதல் 2 மேட்ச் போட்டு பும்ரா வந்தானே ஸ்டெப் டவுன் ஃப்ரம் தி பவுலிங். இல்ல போட்டா நடுவுல போட்டு ஒரு 5 விக்கெட்ஸ்லாம் எடுத்துறான் ஒரு மேட்ச். அது பும்ரா முன்னாடி பிஃபோர் பும்ரா வந்தோனே பாண்டியா போடல. அகைன் ஐ அம் நாட் ஷூர். ஆனா அப்பதான் எனக்கு பும்ரா வந்தோனே லைக் டிசிப்ளின் பவுலிங்கா போயிட்டு இருக்கு. போல்ட், பும்ரா, சகர், ஃபோர்த் பவுலர் வந்து அன்கேப்ல அஸ்வினி, சோ புத்தூரா சம்திங் ட்ரை பண்ணிட்டு கரண் சர்மா இவங்க ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. கான்ஸ்டன்டா ஒரு 4 பவுலர்ஸ் போட்டுருந்தாங்க. தீபக் சஹர் அதிசயமா இன்ஜூர்டே ஆகல. சமபெரிய ஒரு பசிலாவே இருக்கு. சென்னைக்காரனா 3 ஓவர் போட்டு உள்ள போயிடுவான். 6 ஓவர்லயே முழுசாவே ஃபீல்டிங்கும் வர மாட்டான். பாத்தீங்கன்னா இன்ஜூர் ப்ரோனே இல்லாம நல்லா விளையாட்டு இருக்கான். சோ மும்பை உங்களுக்கு ஓவராலா ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. பிளஸ் இந்த ஆஃப்டர் வார் கூட எந்த பிளேயர்ஸும் வெளியில போன மாதிரி எனக்கு தெரியல. இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச்காக கிடி கூட போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன். கார்பின் பாஷும் இல்லனாங்க. ஆனா கார்பின் பாஷ் பிராக்டிஸ்ல இப்போ போஸ்ட்லாம் போட்டுருந்தாங்க. ரேன் ரிக்கில்டன் இல்லனா பெவான் ஜேக்கப்ஸ் ஆடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ப்ளோ தான். இல்ல பெவான் ஜேக்கப்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் நியூசிலாந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான் அவனும். சூப்பரா ஆடுவான். ஆனா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களான்னு தெரியல இந்த ஸ்டேஜ் ஆஃப் டோர்னமெண்ட்ல. எனிவே நீங்க ரிக்கில்டனை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது வில் ஜாக்ஸும் இல்ல இப்போ டீம்ல. வில் ஜாக்ஸும் இல்லாம ஃபாரின் பிளேயர்ஸ் 2 கான்ஸ்டன்ட் பேட்ஸ்டோ எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. பட் பேட்ஸ்டோ ஆட வைப்பாங்களா என்னன்னு தெரியல. சோ கண்டிப்பா பெவான் ஜேக்கப்ஸ் உள்ள இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பேட்ஸ்டோ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பேட்ஸ்டோட சான்ஸ் தான் இருக்கு நினைக்கிறேன். நீங்க சொல்ற ரெண்டு பேர்ல தெரியல. ஏன்னா இல்ல 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணனும்ல இப்போ, அது ஒரு இது இருக்கு. கன்சிடரிங் பேட்ஸ்டோ as a wicket keeper, so அவருக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தி. அவரும் பெவான் ஜேக்கப்ஸும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணா பேட்ஸ்டோக்கு போவாங்க.
வில் சி. ஸோ ஆனா வந்து we'll லைக் see. உங்க பால்டன்ஸ் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஸோ உள்ள பார்ப்போம். போயிட்டீங்கன்னா வந்து ஐல் பி ஹாப்பி டு சி பஞ்சாப் விசஸ் மும்பை. ஓகே. எனக்கு இஃப் நாட் மும்பை லெட் பஞ்சாப் வின்ஸ். அப்படி இல்லைன்னா கோலிக்காக ஆர்சிபி. இந்த 2 டீம்ல எது வின் பண்ணாலும் ஓகேன்னு ஹாப்பியா எடுத்துட்டு போயிடலாம். ஆர்சிபி வின் பண்ணலாம். அகைன் திருப்பி அவங்களுக்கு கூட நிறைய ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு நினைக்கிறேன். இப்போ 2-3 பிளேயர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் பட்டிடார் ஆல் ஆஃப் சடன் போயிட்டாங்க. படிதார் வந்துட்டான். இன்ஜுரியில இருந்து வந்துட்டான்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்குமே வந்து மோர் தென் ஒரு எட்டர்னிட்டி ஃபேக்டா வந்து டிசைட் பண்ணணும். போன மேட்ச் பாத்தீங்கன்னா மழை வருது உள்ள கொண்டு போறானுங்க. அந்த மேட்ச் ஜெயிச்சு ஆடி இருந்தா ஜெயிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து ஹோம் கிரவுண்ட பார்த்து ஒரு டீம் பயப்படுதுன்னா அது வந்து நான் ஆர்சிபி தான் சொல்லுவேன். அது சோகம். அது வேற ஒண்ணும் பண்ண அந்த கிரவுண்ட் வந்து லக்கிலி மழை வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருச்சு. இல்லன்னா யோசிச்சு பாருங்களேன், லாஸ் ஆயிட்டாங்கன்னா இந்த 3 காம்படிட்டர் இன்னொருத்தரும் ஆட் ஆயிருப்பாரு. ஆர்சிபியும் இருக்கும், மும்பை, ஆர்சிபி, டிசி, எல்எஸ்டி கூட டேபிள் இன்னும் ஓபன் ஆயிருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். யூ நெவர் நோ. லாஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வெளில மழைனால வெளில போற டீமா கூட இருந்திருக்கலாம். ஆர்சிபி சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு கூட சொல்லிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. சரி பாப்போம். அந்த 4th டீம் யாருன்றத நம்ம இந்த லீக் முடியும் போது தெரியும். சோ ஃபைனலா நீங்க யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஐ ப்ரெடிக்ட் ஸ்ட்ராங்லி மும்பை. நானும் மும்பை தான் போவோம் ஆப்வியஸா. ஆனா நெட் ரன் ரேட்ல தான் போகணும். அதுவும் ரெஜிஸ்டர் பண்றேன். அதான் நான் நெட் ரன் ரேட்டும் ஃபேவரா இருக்கிறனால தான் மும்பைன்னு ஸ்ட்ராங்கா சொல்றேன். எக்ஸாக்ட்லி. பஞ்சாப் கேல் தான் இருக்கு, ஸ்ரேயாஸ் கேல் தான் இருக்கு. ஸோ ஓகே. ஸோ ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்.